أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وصحبه أجمعين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي حملة أدركني يا حبيب الله واشهد في محي الدين عبد القادر الجيلاني في الله. ثم بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين. وقال النبي صلى الله عليه وسلم: لا يزال من أمتي أمة قائمة بأمر الله لا يضرهم من خذلهم ولا من خالفهم حتى يأتيهم أمر الله وهم على ذلك. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுமாக நமது கண்மணி நாயகம் முஸ்தபா தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் உயர்வான குடும்பத்தார்களான அஹ்ல பைத்துகள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபோ தாபீன்கள், உயர்ந்த சகோதரர்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள், இங்கு விட்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நலவுக்குமாக இஸ்லாமின் காணிக்கையான எமது சலாமி உங்களிடம் சமர்ப்பணம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் பரக்கத்து பொருந்திய ஷவ்வால் மாதத்திலே, அதிலும் புனிதமான பரக்கத்து பொருந்திய ஒரு நாளிலும் ஒரு சமயத்திலும் அல்லாஹ் சங்கமப்படுத்தி இருக்கிறார். இதுபோல் அல்லாஹு தஆலா நாளை மறு உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இதுபோல அழகான ஒரு தருணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. அதுபோல் அல்லாஹு தஆலா எல்லா நபர்களுக்கும் ஜன்னத்தை நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இறைவனுடைய இஸ்ஸாவையும் இறைவனுடைய அந்த வேற ஆதரவையும் சந்திப்பையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் எந்த ஆபத்தும் பேராபத்தும் இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான துன்பங்கள், துயரங்கள் யாரை கொண்டு எவரை கொண்டும் நிகழ்ந்து விடாத வண்ணம் பாதுகாத்தார் புரிவானார். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைக்கு வேற்றுமை ஒற்றுமை என்ற ஒரு சிறிய தலைமையகத்தின் கீழ் சில தகவல்களை மாத்திரம் நாம் பார்க்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இன்றைய ஏப்ரல் மாதத்தினுடைய இந்த மாதம் முழுக்க நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் பலது இருக்கிறது. மனிதனை எப்படியெல்லாம் திசை திருப்ப வேண்டுமோ அப்படியெல்லாம் திசை திருப்பப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு எந்த விதத்திலும் மனிதனுடைய ரூபத்தில் யாருக்கும் உதவிகள் வந்துவிடக்கூடாது என்ற சூழ்ச்சிக்கு அதிகமானவர்கள் கைதிருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்த்து வருகிறோம். அப்படி இருக்கும் தருவாயில் இஸ்லாமியர்கள் ஒரு ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு தொழுகைதான். இஸ்லாமியர்கள் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு இந்த தொழுகைதான். இந்த தொழுகை என்பது ஆதம் நபியை கொண்டு துவங்கப்பட்டு உலக அழியும் வரையிலும் இறைவனுக்கு சந்தோஷத்தை நம் மூலியமாக ஏற்படக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு நிலைப்பாடுதான் இந்த தொழுகை. அந்த தொழுகையை அல்லாஹ் தஆலா சமநிலையை இறைவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். மனிதன், இறைவன் குர்ஆனிலே மனிதனுக்கு பலவிதமான நசீஹத்தை செய்திருக்கிறார். மனிதன் ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒற்றுமை குலைக்கும் இடத்தில் யார் வந்தாலும், எவர் வந்தாலும், எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை கவனம் எடுத்து ஒன்றிணைந்து என மசூராவின் அடிப்படையிலே நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், பயணித்துக் கொள்ள வேண்டும். நாம் எனக்கு இந்த துன்யாவிலே இது பிடிக்கும் அது பிடிக்கும் என்று இஸ்லாமியர்கள் பிளவுபட்டு போனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை இறைவன் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுவார். அப்படி அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானிலே சொல்லி காட்டும் பொழுது சொல்லுகிறான், வஅதஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய கயிற்றை
நீங்கள் ஒட்டுமொத்தமானவர்களும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் ஒற்றுமை என்ற கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த கயிறு என்பது பல ரூபத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்னைக்கு நாம் நம்மளுடைய தாயும் தகப்பனும் நமக்கு நசீகத்தை செய்வார்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளை எந்த அளவுக்கு நாம் எடுத்துக் கொள்வோம், அந்த வார்த்தைகளை எந்த அளவுக்கு நாம் மனதில் இருத்திக் கொள்வோம். என் தகப்பனார் இந்த நசீகத்தை செய்தார், நான் மவுத்து வரையிலும் நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லுவார். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் பல ரூபத்தில் அல்லாஹ் நமக்கு நசீகத்தை செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்து கொள்கிறோம்? அதை இந்த காதில் வாங்கி மறுகாதிலே விட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், வஅதஸிமூ பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்கள் ஒரு காலம் பிரிந்து விட வேண்டாம் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், எல்லா ரூபத்திலும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு காலம் நீங்கள் பிரித்து விட வேண்டாம். கயிற்றை பற்றி பிடிப்பதற்கு வழிகளை அல்லாஹ் சொல்லுகிறான். இமாம் ஜமாத்தாக தொழுவது என்பது இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய கயிறு தான். ஒன்னாக ஏழை பணக்காரன், வாடை உள்ளவன், நறுமணம் உள்ளவன், கருப்பர்கள், கருப்பு இல்லாதவர்கள், வெண்மையானவர்கள், பணக்காரர்கள், எல்லா நபர்களும் சமப்படுத்தக்கூடிய, ஏன் ஒவ்வொரு வஸ்துவிலும் நாம் சொல்கிறோம், உங்களுடைய தப்புகளை, தோள்களையும் கால்களையும் நீங்கள் நல்லா நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். என்னத்துக்காக சொல்கிறோம்? மனிதன் உங்கள்கிட்ட சைத்தான் தொழுகையை கூட பிரித்து விடக்கூடாது. தொழுகையில கூட நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையை இந்த ஜமாத்தின் மூலமாக நீங்க கற்றுக்கொண்ட பாடம் வெளியிலும் இருக்க வேண்டும் என்பதற்கு அழுத்தமாக இந்த இடத்தில் சொல்லி காட்டப்படுது. இன்னைக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ணி இருப்பாங்க. குடும்பங்கள்ல கொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு போனோம்னா கொண்டாட்டி சொல்லுவா, நம்மளை பார்த்து சொல்லுவார், பாருங்க உங்க தம்பி நம்மள்கிட்ட பிரச்சனை பண்றாங்க. ஆனா ஆண்கள் ஒற்றுமையா தான் இருப்பாங்க. பள்ளிவாசல்ல கூட ஒரு அளவுக்கு ஒற்றுமையா வந்துடும். ஆனா பொம்பளைங்க எதையாவது கணவன் மனைவி ஏதாவது சண்டைகள் ஆம்பளைகளை மூட்டி விட்டுட்டு அவளுக்கு வீட்டுல உட்காந்து டிவி அழகா சொலுசா பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லா விதத்திலும் இறைவன், அதனால்தான் ஆண்களுடைய கோபம் முன்கோபம் என்பது மிகப்பெரிய முரட்டுத்தனமானது, எந்த விதத்து ஆபத்து பேராபத்தை உருவாக்கும் என்பதை போரிலிருந்து தொழுகை வரையிலும் மௌத்து வரையிலும் அல்லாஹ் தஆலா ஒற்றுமையோடு வாழ்வதற்கு நீங்கள் ஒரு ஜனாசா, ஒரு மாற்று மத நபர்களுடைய ஜனாசா வந்தாலும் அதுக்கு கண்ணியப்படுத்துங்கள். அவலட்சணமாக கருதி விடாது. ஒரு காபிர்களுடைய ஜனாசா போகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள், மரியாதை கொடுத்தார்கள். காரணம், அவன் இபாதத்தில் வேறாலும் வேறையா இருக்கலாம், வணங்குவதில் வேணாலும் வேறையா இருக்கலாம். ஆனால் அந்த உடலை படைத்தது இறைவன். படைத்த இறைவன் மண்ணுக்கு இரையாக கொடுத்திருக்கிறார். அந்த ரூஹு எனக்கு சொந்தமானது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிக்கக்கூடிய அந்த இடத்தில் இருந்து அவர்கள் அழகான ஒரு கருத்தை நம்ம இடத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால நாம் ஒருவர் தோல்வியத்தோடு ஒட்டி இருப்பது எதற்காக வேண்டி? அந்த கேப்பிளை நம்ம இடத்துல சைத்தான் புகுந்து விடக்கூடாது. அதனாலதான் தோல் புஜங்களை ஒன்னா இணைத்துக்கணும், காடுகளை ஒருவருடைய காடு ஒரு பாதங்களை ஒன்னா இணைத்துக் கொள்ள வேண்டும். சைத்தான் என்ன செய்யக்கூடாது, முடிந்த அளவுக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த அளவுக்கு ஒற்றுமையாக. சிறு பிள்ளைகளை கூட பாலிகானவர்கள் கூட தப்புகளுக்கு கருத்தைக்கு சொல்லுகிறார்கள். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தைகளை கூட்டு நடுவில் சொல்லுவாங்க, தப்பா பிரிச்சுடுவாங்க. குழந்தைகள், பாலிகாத குழந்தைகள், முழு வயது எட்டாத பிள்ளைகளுக்கு தொழுக கடமை இல்லை. 7 வயதுல தொழுக சொல்லி இல்முகளை கற்றுக் கொடுக்கத்தான் சொல்லுது. கடமைங்கிறது முழு ஆனதுக்கு பின்னாடி பாலிகான அது அவருக்கு உண்டானது. அது வரைக்கும் பெற்றோருக்கு என்னென்ன கடமையோ தகப்பனுக்கு அது எல்லாமே கற்றுக் கொடுக்கப்படும். என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அதை தகப்பனும் தாயும் கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு, நல்ல ஒழுக்கங்கள். அப்ப அந்த ஒரு குழந்தை நடுவில் இருந்தாலும் கூட குழந்தைக்கு என்னங்க தெரியும்? ஒன்றும் தெரியாது. அவர் தொழுகையை பிரித்து நம்ம சிந்தனையை மாற்றிடும். அந்த பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருக்கும், செல்போனை பார்க்கும், திடீர்னு குறுக்கால வரும், அங்கிட்டு போகணும், திடீர்னு நம்ம இன்னொரு ஆளுடைய போன எடுக்கலாம் எதாவது. அப்ப அவரு என்ன சொல்லிட்டு இருக்கிறவரு காலத்துல அந்த பிள்ளை மேல கவனம் போயிடும். சிந்தனை அல்லாவுடைய சிந்தனை மாறிட்டு நம்ம யாருக்காக ஒரு அதாவது 5 நிமிடம் 10 நிமிடம் தொழுகைக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒழு செஞ்சு அல்லாவுடைய சிந்தனை ஒரு நிலையில இருக்கணுங்கிறக்காண்டி பள்ளியில நின்னா வெளியில இருக்கிறதோட கடுமையான விவாதத்துக்கு இடங்கிடு நம்ம குழந்தைய கொண்டு நிற்பாங்க. இந்த குழந்தை வரக்கூடாதுன்னு இல்லை, வரலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது, பிறருக்கு இடைஞ்சலை உண்டாக்கிடக்கூடாது. ரசூலுல்லா காலத்துல குழந்தைகள் சிறுநீர் கழிப்பதற்காக ரசூலுல்லா என்ன சொன்னாங்க? குழந்தைகளை வருவதை தவிர்த்தார்கள். பள்ளியில சிறுநீர் கழிப்பதற்காக குழந்தைகளுக்கு விவரம் தெரியாதில்லை, அப்ப அதனால தவிர்த்தார்கள். அப்ப குழந்தைகளை தப்புல வைக்கும் பொழுது கூட நமக்கு என்ன செய்வான்? சைத்தான் அந்த இடையில பூந்து கொண்டு நம்மளை என்ன செய்வான்? ஏதாவது வழிகட்டு விடுவான். ஆக குர்ஆன் சொல்லுகிறது, இறைவன் சொல்லுகிறான் நசீகத்தை என்று சொன்னால் ஒரு காலம் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள்.
நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், ஒற்றுமை என்ற கைப்பை பிடித்துக் கொள்ளுங்கள். வதுக்குரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், இது அல்லாஹ்வுடைய நியமத்தை, உங்களுக்கு கொடுக்கிற அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். உண்மையிலே நினைத்து பார்க்கும் சங்கமம் இந்த பள்ளிவாசல் மட்டும்தான், ஒரு ஜமாத்து மட்டும்தான். தொழுது விட்டு நீங்கள் ஒற்றுமைக்கு அடையாளத்தை சலாத்து சொல்கிறான், முஆனகாவை சொல்லி காட்டுகிறான், முசாபஹாவை சொல்லி காட்டுகிறான். ஒரு காலம் உங்கள் ஒற்றுமை பிரிந்து விடாது. இதெல்லாம் அடையாளம். ஆனால் உரை தெரியப்பட்டது. சலாம் சொல்வதற்கு முகத்தை பார்ப்பதற்கு யோசிக்கிறோம். ஒரு சலாம் கொடுப்பதற்கு முசாபா செய்யறத, ரசூலுல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு சுன்னத்தை முஆனகா செய்வதை இன்றைக்கு நாம் உடைத்து தகர்த்து விட்டோம், அது இல்லாமல் ஆக்கி விட்டோம், புதைத்து விட்டோம். அதை செய்வதற்கு யோசிக்கிறோம். மொத்த கையில் யஹூதிகளை போல நாம் முசாபா செய்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்தார்கள் என்று அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அந்த அளவுக்கு செய்கிறோம். சிலர் நபியை கண்டுபிடிப்பதற்கு சொல்லிக் கொடுத்த முசாபஹா இன்றைக்கு எத்தனை இடங்களில் இல்லாமல் போய்விட்டது. ஹஜ்ஜில சிலர் நபி வருவார்கள், அதற்காக வேண்டி எப்படி முசாபஹா செய்ய வேண்டும் என்பதை பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். நீ இப்படித்தான் முசாபஹா செய்ய வேண்டும், கட்ட விரலை நசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு எத்தனை பேர்கள் முசாபஹா காணாமல் போய்விட்டது, முஆனகா காணாமல் போய்விட்டது. ஒருவருடைய கல்வும் எந்த அளவுக்கு இஹ்லாஸ தூய்மையா இருக்கும் யாருமே அறிய முடியாது, யாருமே அறிய முடியாது. ஆனால் நாம் என்ன செய்துகிறோம், அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டோம். இதெல்லாம் ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அடையாளங்கள். அடையாளங்கள். யாரை கண்டாலும் முகமது சலாம் சொல்லிக் கொள்வது, யாரை கண்டாலும் சலாம் சொல்லிக் கொள்வது, அஸ்ஸலாமு அலைக்கும். எவ்வளவு பெரிய கோபமாக இருந்தாலும் அது தகர்த்து எறிவதற்கு மிகப்பெரிய ஆயுதம் சலாம் தான். மவுத்து வரையிலும் புன்னகையோடு நீங்கள் பாருங்கள் ஒரு மனிதனை. ஒரு காலம் நான் விரோதியே இருந்தால் நீங்கள் அவரை புன்னகையா பாருங்கள். நாளை பிரிந்து எவ்வளவு தூரம் போனாலும் அந்த மனிதர் நல்ல மனிதர். நான் அவ்வளவு திட்டியிருக்கேன், அவரை பேசியிருக்கேன், அவ்வளவு உள்ளுக்குள்ள அவ்வளவு வஞ்சகமா இருந்திருக்கிறேன். ஆனா அவர் என்னைய முகமனா பார்ப்பாரு, சிரிச்ச முகத்தா பார்ப்பாரு, சலால்களே பேசுவாரு. உள்ளுக்குள்ள அவ்வளவு வேகங்கள் கருக்கள் மோசமான முறையில உள்ளுக்குள்ள என்ன கதல் இருந்தாலும் நான் முகமனா பார்த்ததற்காக வேண்டி எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு நட்பை இன்னைக்கு வரைக்கும் நினைச்சு பார்க்கிற அளவுக்கு அல்லாஹ் என் உள்ளத்துல அவர் மேல முகமத்தை ஏற்படுத்திட்டான். இதுதான் ஒற்றுமை, இது அல்லாஹ்வுடைய நிஅமத். வதுக்குரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அஅதாம் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபாஸ்பஹ்தும் பிநிஅமதி இஹ்வானா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அன்பை நான் விதைத்தேன், அவங்களுடைய உள்ளத்திலே நான் விதைத்தேன். இவர்கள் விரோதிகளாக இருந்தக்கூடிய சமயத்திலே ஃபாஸ்பஹ்தும் பிநிஅமதி இஹ்வானா, என்னுடைய நியமத்தால் இவர்கள் சகோதரத்துவத்தை உண்டு பண்ணி கொண்டார்கள். குன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார். நரகத்தினுடைய விளிம்பிலே இருக்கும் பொழுது நான் இவர்களுக்கு என்ன செய்தேன், இவர்களுக்கு காப்பாற்றினேன். பல்பதற்கும் மினஹா, நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தார்கள், சண்டை போட்டுக் கொண்டு விரோதத்தோடு என அவ்வளவு அல்லாஹ்வுடைய விஷயத்துல, ரசூல் விஷயத்துல அவ்வளவு விரோதமாக இருந்தார்கள். வரலாற்றுகளை பார்க்க வேண்டும். அவுஸ் ஹஸரத் அப்படின்னு 2 கூட்டம் இஸ்லாத்தை தழுவல, ஆனா எப்ப பார்த்தாலும் சண்டை தான் போடுவாங்க. விடிந்ததுல இருந்து உறக்கமே இல்லாத அளவுக்கு சண்டை போடுவார்கள். இஸ்லாத்தை தழுவினார்கள். உஹது யுத்தத்துல நீ அவருக்கு தண்ணீரை கொடு, தாகமா இருக்கு, இவருக்கு தண்ணீரை கொடு, தாகமா இருக்கு. ஒருவர் தண்ணீரை பகிர்ந்து ஷஹீதாகி போனார்கள். அவுஸ் ஹஸரத்ங்கிற கூட்டம் இஸ்லாத்துக்கு பின்னால் ஏற்பட்ட மிகப்பெரிய இறைவன் போட்ட அந்த விரோதத்துக்கு மாற்றமான நட்பை உருவாக்கிய என வலுவான ஒற்றுமையை உருவாக்கிய அந்த வரலாற்றை குர்ஆனில் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். அப்போ அவர்கள் உள்ளத்திலே என்ன செய்தேன், பன்கதக்கும் மின்ஹா, அவர்களை நான் நரக விளிம்பில் இருந்ததை இருந்து நான் காப்பாற்றினேன் என்று சொல்கிறான். கதாலிக்கையும் வஜ்ஜினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி, நம்மளுடைய முஃமின்களை பார்த்து சொல்கிறான், இவைகள் அனைத்துமே நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் முஃமின்களுக்கு அத்தாட்சிகளாக. லஅல்லக்கும் தஹ்ததுன், ஹிதாயத்தை பெறுவதற்காக வேண்டி. எவ்வளவு வழிகள் ஒற்றுமைக்கு, எவ்வளவு தொழுகையை தாண்டி தான தர்மங்கள் செய்திருக்கிற, அதுவும் ஒற்றுமை தான். ஒரு இஸ்லாமியர்கள் என ஒருவருக்கு அதாவது தொழுக வராத ஒருவருக்கு சந்திக்கிறது, ஏன் தொழுக வரல, என்ன காரணம், ஏன் நீங்கள் முஸ்லீமா இருந்து பள்ளியை மறந்து இருக்கிறீர்கள், என்ன காரணம், என்ன சபபு, மனைவி தொழுகலையா போய் பார்க்கிறது, ஒரு நிக்காஹ் நேரத்துல கல்யாண நேரத்துல ஏன் ஜமாத்து நடத்தல கேள்வி கேட்கிறது. இதெல்லாம் ஒரு ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு, ஒரு உணவு கொடுக்குதல் ஒற்றுமையின் வெளிப்பாடு, தானம் தர்மங்கள் செய்வது ஒற்றுமையின் வெளிப்பாடு. இன்னைக்கெல்லாம் எத்தனை பேர்கள் சதக்காக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தானம் தர்மங்கள் செய்யற பாத்தீங்களா, அது எந்த அளவுக்கு இருக்குகிறது என்பதை நம்மளால் யூகிக்க முடியாது. தானம் தர்மங்கிறது ஏழைகளுக்கு போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. ஒரு ரூபாயா இருந்தாலும் வயிறு பசி உள்ளவனுக்கு போகும். உதாரணத்துக்கு இப்ப நானே இருக்குன்னு வச்சுக்கிறேன், எனக்கு ஒருத்தர் சதக்கா பொருள் வருதுன்னா நான் சாப்பிடக்கூடாது, எனக்கு அவசியம் கிடையாது, நமக்கு அவசியம் கிடையாது. சதக்கா பொருள் ஒரு இறக்கிறார், ஒரு 10 பேருக்கு ஒருத்தர் இருக்கிறார், பிரியாணி வாங்கி கொடுக்குறாரு, அதுல இருந்து நான் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப வழியில மோதினா அவர் சாப்பிடுறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்,
அவருக்கு அது ஹலால் கிடையாது. அவருக்கு சம்பாத்தியது பைசா இருக்கு. அப்ப யாரு கையேந்தி வயிற்றுல ஒன்றில்லாம ஒட்டிய வயிறுடன் இருக்கிறார்கள் அவர்கள் இடத்தில் போய் சேரும் பொழுது அவர்கள் இறைவனை புகழ்வார்கள், இறைவனுக்கு நன்றி என்று சொல்வார்கள் அல்லவா? அதுதான் மத ஹம்து, அல்லாஹ்வுடைய புகழக்கூடிய ஹம்து, அதுதான் தர்மம். அது போய் சேரும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னைக்காவது ஒரு நாள் அது உங்களை பாதுகாக்கும். என்றாவது ஒரு நாள் அந்த தர்மம் உங்களை பாதுகாக்கும். ஆனா நம்ம போய் அதை எடுத்து சாப்பிடுறது நமக்கு ஹலால் கிடையாது. சேரக்கூடியவர்கள் இடத்துல போய் சேரணும். ஏழைக்குன்னு சொன்னா ஏழைக்கு சேரணும். வெளியில நிக்கிறாங்கன்னா ஒரு ஒரு 10 பாக்கெட் பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்கன்னா வெளியில உணவு போய் சேரணும். அதை நம்ம எடுத்து போய் என்ன செய்யக்கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாது. நமக்கு ஹலால் கிடையாது, அது நமக்கு ஹலால் கிடையாது. ஏன்? நம்மளால வாங்கி சாப்பிடக்கூடிய அளவு நல்லா தகுதியை கொடுத்துருக்காங்க. 100 ரூபாய் செலவு பண்ண முடியாத அளவுக்கு. அப்ப ஒரு தர்மத்தினுடைய வெளிப்பாடு இஸ்லாமியர்கள் எவ்வளவு வலுவான கைத்தை பிடித்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம். வெற்றியை கிடைப்பதற்கு இறைவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், ஒரு இடத்துல சொல்லுகிறான், குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாதிலூன ஃபீ சபீலி ஸஃபா, நீங்கள் சப்புகள் ஒரு அணியிலே சப்புகளை போல ஒரே அணியிலே நீங்கள் இருப்பதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். நீங்கள் அப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்ணவும் புன்யானும் மருசூஸ், அல்லாஹ் சொல்லுகிறான் மருசூஸ் என்று சொல்லுகிறான். அது ஈயத்தை வார்த்து எடுக்கப்பட்ட ஒரு கெட்டியான கட்டடத்தை போல என்று சொல்லுகிறான். ஒரு காலம் அசைக்க முடியாது, வலுவாக இருக்க வேண்டும், வலுவாக இருக்க வேண்டும். உங்கள் தொழுகைக்கு, உங்கள் அதானிக்கு, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த இடத்திலும் இடையூறும் இல்லாத நபர்களே நீங்கள் என்ன செய்யுங்கள், தைரியமா துணிச்சலாக நீங்கள் அவர்களை கண்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம நினைக்கிறோம் புதுசா எங்கேயாவது நம்ம காலம் கையை வச்சு நம்ம நினைக்கிறோம் ஏப்ரலை பயன்படுத்தணும், கடைசியில ஏப்ரல் கூல் சொன்ன மாதிரி நம்ம தான் ஏமாந்து போவோம். நம்ம தான் என்ன செய்வோம், இஸ்லாமியர்களுக்கு யார் உதவி செய்தார், அல்லாஹ் யார் மூலமா நமக்கு உதவி செய்கிறார் என்பதை உணர வேண்டும், என்பதை புரிய வேண்டும். அப்ப புரிந்து ஒரு மனிதன் செயல்படுவானே என்று சொன்னால் அவன் என்றைக்குமே வலுவான கட்டிடத்தை பற்றி பிடித்தது போல. குர்ஆனில் சொல்லுகிறான், வல்லப பைன குலூபிஹிம் லவ் அன்ஃபக்த ஃபில் அர்தி ஜமீஆ மல்லப்த பைன குலூபிஹிம். குர்ஆன் சொல்லுகிறது, அதாவது இந்த ஒற்றுமை என்ற வலுவான இந்த கட்டிடத்தை செயல்படுத்தியது யார் என்று சொன்னால் இறைவன் நான் என்பதாக சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இந்த உலகத்தில் உண்டான ஒட்டுமொத்த பூமியே நீங்கள் தான தர்மம் செஞ்சாலும் இது போல ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது என்பதாக சொல்லுகிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை! இன்னைக்கு உலகம் முழுக்க முஸ்லிம்கள் முஃமின்கள் என்ற அடையாளத்தோடு, முஸ்லிம் என்ற அடையாளத்தோடு ஒற்றுமையாக ஆள் அறிமுகம் இல்லாட்டியும் ஒரு முஸ்லிம் என்று தெரிந்த உடனே சலாம் சொல்லுகிறோம், பேசுகிறோம், அவங்களுடைய தொடர்புகளை வைத்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தியது யார் என்று சொன்னால் நான் என்பதாக இறைவன் தன்னை பெருமையாக சொல்கிறார். நான் தான் அதை ஏற்படுத்தினேன், நீங்க உங்களுக்கு உங்களை ஏற்படுத்தியதல்ல. இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சூழலை உருவாக்கியவன நீங்கள். உலகத்தில் உண்டான ஒட்டுமொத்த பூமியை சதக்காவாக நீங்கள் தான தர்மமாக அள்ளி கொடுத்தாலும் சரி, இது போல ஒரு ஒற்றுமையை உங்களால் உருவாக்க முடியாது சொல்கிறார். ஜமியா, நீங்க மாசிலார் ஜமியானா பூமியினுடைய ஒட்டுமொத்தத்தையுமே லவ் அன்பக்கத்தை சதக்க நான் நசக்கா செய்தாலும் சரி, தான தர்மம் செஞ்சாலும் சரி, அல்லப்த பைன குலூபிஹிம், உங்களுடைய உள்ளங்களில் இது போல ஒரு ஒற்றுமையை இணக்கத்தை உருவாக்க முடியாது என்று சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்க வேண்டும், இராதத்து இருக்க வேண்டும், நசிகத்து இருக்க வேண்டும். அப்ப எவ்வளவு பெரிய தொழுகை, எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆனா இந்த தொழுகைக்கு இன்னைக்கு இடையூறு பண்ணும் இடத்துல அரசியல்கள் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால வரக்கூடிய மாதங்களில இந்த அரசியல் களத்திலே கவனமாக இருக்க வேண்டும். நம் தொழுகைக்கும் நம் அதானுக்கும் நம்மளுடைய இஸ்லாத்துக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவருக்கு ஒருபோதும் நாம் துணை போட்டு விடக்கூடாது, எந்த விதத்திலும் துணை வகித்து விடக்கூடாது. மனிதன் நினைச்சிடுவான், பெருமையா பேசுவான், நான் இப்படி அது இது பெருமையாக பேசுறோம். என்னைக்குமே ஒரு மண்பாட்டு இருக்காது, ஒரு புரோஜனமும் இருக்காது. மனிதன் என்ன செய்யக்கூடாது, யாரை நம்பி யாரு பின்னாலும் போகக்கூடாது, யாரை நம்பி யாரும் நம் தொழுகையை இளைஞல் பண்ணாத வண்ணம் இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்கள்ல எல்லா நபர்களும் என்ன செய்யலாம், மத நல்லிணக்கங்கிற பேருல சர்வசாதாரணம் அதை கேலி சித்திரம் போல எல்லாரும் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு அமலின் இபாதத்தையும் அதை எடுத்து கையாண்டு, ஏன்னா ஒரு தொழுகைங்கிறது நமக்கு அல்லாஹ் உண்டான இஹ்லாஸான தக்வாவை மேம்படுத்தக்கூடிய, சொர்க்கத்தை அள்ளித்தரக்கூடிய, அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பேரற்புதமான கொடுத்திருக்கிற அன்பளிப்பு தொழுகை. அந்த தொழுகையை இன்னைக்கு எத்தனை பேர்கள் நானும் சொல்கிறேன் சொல்கிறார்கள். அப்ப அது என்ன ஆகி போகிறது, ஒரு நேரத்துல திலாவத்துல் குர்ஆன் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. திலாவத்துல் குர்ஆன் ஒரு ஓடு தான் நம்ம தொடரும், ஒரு ஓடு தான் தொடரும். ஒருவர் சிறுநீர் கழிப்பாரு, அது கையிலே பட்டிருப்பான் அந்த சிறுநீர். அவர்கிட்ட போய் தர்ஜுமாக்கள் கொடுத்தா அவன் எப்படி வாங்குவாங்க, கையை கழுவுனால் என்ன கழுவுனால் அவருக்கு வசதிக்கு வந்து கடைசியில இன்னொரு இடத்துல சிறுநீர் எடுத்து அந்த சிறுநீர் கையோட தூக்கி போவார் குர்ஆன். குர்ஆனுக்கு உண்டான மதிப்பு ஒரு நேரத்திலே சொல்லி காட்டப்பட்டுச்சு. குர்ஆனை என்ன செய்யுங்க, அது உயர்வானது.
ஏன்னா லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருக்கக்கூடிய அந்த திலாவத்துல் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அது மகிமை தெரியாம யாருக்கையும் நம்ம கொடுத்து அந்த மகிமையை நாமே உடைத்து விடக்கூடாது. அது மிகப்பெரிய ஆழமான கருத்துக்கள் கொண்ட வார்த்தை, மிகப்பெரிய ஒரு மந்திர புத்தகம் என்று சொல்லலாம், ஒரு மனிதனை மயக்கக்கூடிய புத்தகம் என்று சொல்லலாம் அந்த திலாவத்துல் குர்ஆன். எவ்வளவு மனிதனையும் ஆட்சி படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது திலாவத்துல் குர்ஆன். எத்தனை பேர்கள் அழிக்க முயன்றவர்கள், எரிக்க முயன்றவர்கள், தான் எரிந்து போன தகவல்கள் இந்த அளவிலும் என்ன செய்யப்படும் இணையதளத்திலே வழங்கி வருகிறது. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும், இன்றைக்கு மிகவும் வலுவான அந்த தொழுகையை நாம் என்ன செய்கிறோம், தொட்டையான முறையை பயன்படுத்தி எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அதனால இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ரோமானிய மன்னன் ஹிர்கல் என்பவன் வேகமாக ஓடி வந்து முஆவியாட்ட வந்து சொன்னான், அலி ரலியல்லாஹுடைய தலையை கொண்டு வருவதற்கு நான் தயார், கடிதம் எழுதுகிறான், நான் கொண்டு வர அலி ரலியல்லாஹுடைய தலையை. அப்ப சொன்னாரா அந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்களாம், எங்கள் சகோதரத்துக்கு மத்தியிலே நீ பிளவை உண்டாக்குவன், பக்கத்தில் கூட இருக்கக்கூடாது, நீ வந்து விடக்கூடாது, இந்த பக்கமே வந்து விடாது என்பதாக மறுகடிதம் எழுதினார். இன்னைக்கு எத்தனை பேருங்க நம்ம அப்படி இருப்போம்? உண்மைய நமக்கு பிடிக்காத நபர்களுடைய வார்த்தையை எப்படா சொல்லுவார் எதிர்பார்த்துக் கொண்டு நட்பை வளர்ப்பதற்கு உண்டான கெட்ட வழிகளை பயன்படுத்துவதற்குண்டான வழியை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். யாராவது நம்ம பிடிக்காதவரை பத்தி பேச மாட்டாரா நம்மகிட்ட அப்படி? அது எவ்வளவு பெரிய பேராபத்து. நாம் தொழுகை என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நாம் பேசிய நன்மையான வார்த்தைக்கு என்ன பலன் இருக்கிறது? ஓதிய திக்ருக்கு என்ன பலன் இருக்கிறது? திலாவத்துல் குர்ஆனுக்கு என்ன பலன் இருக்கு? நம் பெற்ற பிள்ளைகளுக்கு இல்முகளை கற்றுக் கொடுத்து என்ன பலன் இருக்கிறது? பிறரை முறம் பேசுவதிலும் ஹசது கோல் சொல்வதிலும் ஐபு குறை காணுவதிலும் இதே ஒரு கண்ணோட்டம் நட்புகளாக வளர்ந்து வருவதனால் இதனால் என்ன மண்பாடு? ஒரு பிரயோஜனம் இல்லை. இதை எந்த மனிதர்களும் கற்றுக் கொடுக்கவில்லை. இதிலிருந்து தூய்மையானவர்கள் தான் வழிமார்கள் என்று சொல்வார்கள். இதிலிருந்து தூய்மையானவர்கள் ஒரு ஹசதும் பட மாட்டாங்க. தன்மை கல்லை தூக்கி எறிந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டை எரிஞ்சிட்டாங்க. ஒரு பெரிய வழியுண்டா வரலாற்று ஒரு பெரிய சேரு, அவங்க பேர் குறிப்பிடப்படவில்லை. அவங்க ஹயாத்துல நான் கூட பார்த்திருக்கேன். அவங்க என்ன செஞ்சாலும் ஒரு சமயம் நாங்கெல்லாம் போய் மதரசால ஓடுற காலத்துல போய் பார்க்கும்போது அவர் பள்ளிவாசல்ல எப்பவுமே திக்ருலே இருப்பார், திக்ரு ஓடிக்கிட்டே தான் இருப்பார். அதிகமா அவங்ககிட்ட போய் நேரடியா போய் பேச மாட்டோம். எப்பாவது போனோம்னா சலாம் தினம் துவா செய்யுங்க எங்களுக்கு, அவ்வளவுதான். ஏன்னா அவங்கள நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. இதை சேகந்தாங்க எங்கள்கிட்ட பேச மாட்டாரா? இதெல்லாம் தேவையில்லாத பேர். அப்படின்னா எத்தனையோ பேர் முதலாட்சிமார்களை நம்ம அதே கண்ணோட்டத்துல பார்க்கணும். ஏன்னா நம் தேவைங்கும் போது பேசும்போது சில பேர்கள் கேள்வி கேட்கறவங்கள்ட்ட ஒரு 12 மணிக்கு தேவை இருக்கு, போனாட்லையா இந்த நேரத்துல நீ என்ன போனாடிக்கிறேன் அப்படின்னு பேசுறக்கூடிய எல்லாம் இருக்கு. அவங்க தரஜாக்களை உயர்ந்தவர்கள், அவங்க அல்லாஹ் அடையணுங்கிற நியத்திலேயே வாழ்றாங்க. சேகுமார்கள் அல்லாஹ் அடையணும், அல்லாஹ் விழா கிடைக்கணும். ஏன்னா திலாவத்துல் குர்ஆன்ல என்ன ஆழமான கருத்து போட்டிருக்காரு ஆய்வு செஞ்சு அதிலே தன்னுடைய முழுக்க சிந்தனைகளை செலுத்தியவர்கள். அப்ப அவர் என்ன செய்யறாரு, திக்கில உட்கார்ந்து இருக்கும்போது இரவு நேரத்தில் தங்குறோம் பள்ளியில. அப்ப பள்ளியில தான் அவர் உட்கார்ந்து இருக்காரு, ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அவர் என்ன செய்யற, காலை நீட்டு உட்கார்ந்து திக்ரு ஓதிக்கிட்டு இருக்காரு. காலுக்குள்ள கொசு கடிக்குது. அப்ப கொசு கடிக்கும் போது சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க காலில் ஃபுல்லா கொசு கடிக்குதே, அப்படி கொசுவை விரட்டிடலாமா? அப்படி விரட்டும் போது விரட்டாத, அல்லாஹ் எனக்கு இந்த கொசு மூலியமா என் உடல்ல இருந்து ரத்தத்தை குடிச்சு அது வாழணும்னு நினைக்குது. இறைவன் உணவை என் உடல்ல வச்சிருக்கான், அப்படியாவது இறைவன் என்னை நினைச்சு பார்க்கிறானே, என்னை சைத்தானில் இருந்து பாதுகாத்து முழுக்க என் மேல இறைவன் செலுத்துகிறானே, பார்வை செலுத்துகிறானே, அது பெரிய பாக்கியம். அதனால அந்த கொசுவை விரட்டாதுண்டான். அவன் எந்த அளவுக்கு இறைவனோடு சிந்தனையை வைத்திருந்திருக்கிறார்கள் என்பது பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், எவன் தான் நம்ம பிடிக்காதவனை பேசுறதுக்கு ஆள் இருக்கா, ஹசது பேச ஆள் இருக்கா, அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆக இது போல செயல்பாடுகள் இருந்து நம்மளை என்ன செய்யணும், பாதுகாக்கக்கூடிய வலிமையான ஒரு நிலைப்பாட்டு தான் இந்த தொழுகை, சலாம் சொல்லுதல், அதே போல முசாபா முஆனக செய்தல், நல்ல மார்க்க ஷரியத்துகளை பேசுதல், நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுதல், வியாபாரங்களில் ஹலாலை பார்க்குதல், அதே மாதிரி வியாபாரங்களை யாரை போட்டி ஹசத் இல்லாமல் முன்னெடுத்து செல்லுதல், இதில் அனைத்துமே என்னதுதான் ஒற்றுமையினுடைய வலிமையை இஸ்லாம் தந்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் விருப்பப்படுகிறான், அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அல்லாஹ்வுடைய விருப்பமும் ஆசையும் அதுதான், அல்லாஹ்வுடைய விருப்பமும் ஆசையும் அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்னவென்று சொன்னால், ஏதாவது என்னுடைய உம்மத்துல கடைசி காலத்துல ஒரு உம்மத்து வருவாங்க, நான் யஸாலின் உம்மத்தின் காயிமா, கடைசி காலத்துல ஒரு உம்மத்து வருவாங்க, அவங்க ஈமான் விஷயத்துல இஸ்லாத்தின் விஷயத்துல ரொம்பவும் காயமா இருப்பாங்க, வலுவாக இருப்பார்கள், பிறலவே மாட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் சரி அல்லாஹ் இருக்கான் அல்லாஹ் இருக்கு, எவ்வளவு ஏமாத்தினா இன்னைக்கே சில பேர் நான் பாக்குறேன், பெரும் பெரும் சீதேவிகளை நான் பாக்குறேன். ஒரு சில பேர் நம்மள்ட்ட பேசுவாங்க. இங்கேயே சொல்றேன், நம்ம மதுரையில சொல்றேன்,
பேசும் பொழுது சொல்லுவாங்க, என் பேரை இவ்வளவு வந்துட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, அல்லா இருக்காங்க, அப்படி சாதாரண சொல்லிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு உள்ள இருக்கிறது, எப்படிடா இது எப்படி நம்ம ₹1 காசு கொடுக்கறத கூட எண்ணி தான் கொடுப்போம். அல்லா எண்ணாம அள்ளி கொடுக்குறான், நம்ம கிள்ளி தான் கொடுக்குறோம். ஒரு ₹10 காசு கொடுக்குறாந்தாலும் ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க, இருக்கா சில்லற இருக்கா, ₹1 இருக்கா, இல்ல ₹1 விட கீழே ஏதாவது 50 பைசா இப்ப புழக்கத்துல இருந்தா அதையும் தேடித்தான் நம்ம என்ன செய்வோம், சேர்த்து வச்சு என்ன செய்வோம் 50. ஆனா லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொடுத்து என்ன செய்யணும், சாதாரண விட்டுறாங்க. அல்லா இருக்கா தருவா நமக்கு தருவாரு. அப்போ அந்த மாதிரி ஈமான் அவன் மேல எந்த ஹசதும் படாம, எந்த போராமையும் படாம அல்லா தருவான் அப்படின்னு நம்பிக்கையில, அல்லது அதை நன்மையாக்கி தருவான், அல்லது அதை விட நமக்கு ஏதாவது ஒரு பாக்கியத்தை தருவான் நம்பிக்கையில உம்மத்துல் காயிமா எப்பவுமே தரமாக இஸ்லாத்தின் மீது நம்பிக்கையா வாழக்கூடிய ஒரு சமூகம் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை பற்றி பிடித்தவர்களார். லா யதுர்ருஹும் மன் ஹதஃபலஹும் வலா மன் காலஃபஹும் வலா யதுர்ருஹும் மன் ஹதலஹும் வலா மன் காலஃபஹும். அவங்களுக்கு எந்த எதிரான செயல் செஞ்சாலும் சரி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, திருப்பி நமக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க. நீங்க என்னதான் உங்களை துன்புறுத்தினாலும், கெட்ட வார்த்தை பேசினாலும், இடைஞ்சல் பண்ண இன்னைக்கு நம்ம எதையாவது ஒரு சொல்லிட்டு வச்சுக்கிறேன், ஹக்கே பேசினாலும் நம்மளை கல்ல விட்டு அடிக்கும். நம்மளே நீ சொல்றியா, நீ என்ன நீ சொல்றியான்னு என்ன செய்யறது, ஏதாவது நம்மள ஏதாவது செய்யறதுக்கு வழியை பார்க்கலாம். கெட்டதை இல்லாத புள்ளா இட்டு கட்டி பேசுறது, இவர் இதை செஞ்சுட்டாரு அதை செஞ்சுட்டாரு 10 பேருக்கு சொல்லி அதுல என்ன செய்யறது, பெரிய பேரானந்தம் அடைகிறது. ஏன்னா இப்படி இவரெல்லாம் என்ன ஆளா, இவரெல்லாம் ஒரு மனுஷனா, உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி, இவருடைய கேரக்டர் தெரியுமா, இவர் இப்படிப்பட்ட ஆளு இப்படி சொல்றது, ஏன் இவனுக்கு பிடிக்கல அதனால அவன் அப்படி பேசுவான். இவருக்கு பிடிக்கலைன்னா ஹசத்துல பேசுறது, ஆனாலும் அது அவர் காதிக்கே வந்தாலும் அவர் பொறுமையா போயிடுவார். இப்படி ஒரு சமூகம் உலக அழிகிற வரைக்கும் இருக்கும். அதே போல ஹதலவன் அதே மாதிரி யாராவது அவங்கள ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காரு, திடீர்னு நிப்பாட்டிட்டார். ஒருத்தர் உணவு கொடுத்துக்கிட்டே இருக்காரு, திடீர்னு நிப்பாட்டிட்டார். ஒருத்தர் என்ன செய்யறாரு, திடீர்னு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்காரு, கலான் சொல்றாரு, திடீர்னு அந்த பார்த்து கலான் சொல்றது இல்ல, அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டார். நீ கலான் சொன்னாலும் சரி, எனக்கு உணவு கொடுத்தாலும் சரி, நீ எது செஞ்சா அது சொல்லிடலாம். இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், இப்படி இடைஞ்சல் பண்ணாலோ கைவிட்டு விட்டாலோ எது செஞ்சாலும் இவர்கள் தீங்கு செய்ய மாட்டார்கள். இப்படி ஒரு சமூகம் கியாமத் நாள் வரையிலும் வரும். ஹத்தா யஅதி அம்ருல்லாஹ் வஹும் அலா தாலிக். அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரைக்கும் இவர் பொறுமையா இருப்பார். அல்லாஹ் உன்னை அவனா தண்டிப்பான், இல்லையா அவனுக்கு தண்டிக்கும் விதத்திலே படத்தை போட்டு எனக்கு விமர்சனமாக எல்லார் முன்னாடி காட்டி விடுவான். அப்படிப்பட்ட கால் நிலைகள் வரும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலங்களில், அதுவும் மோசமான தருண காலங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் கவனம் எடுத்து நாம் அரசியலை முன்னெடுக்க வேண்டும். இந்த ஏப்ரல் மாதத்திலே நாம் கையாளக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் நேரங்களும் நாவுகளையும் எல்லாத்திலையும் பாதுகாத்து செயல்பட வேண்டும். என இல்லை என்று சொன்னால் நாம் தொழக்கூடிய நிலைமையில் இல்லாமல்